2014ல ரிலீஸ் ஆன எ ஹார்ட் டே அப்படின்ற கொரியன் படத்த பத்தி தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். கதாநாயகன் ஒரு போலீஸ் அதிகாரி. இவரு கொஞ்சம் லஞ்சம், கமிஷன் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய ஆளு. ஒரு நாள் நைட்டு கார வேகமா ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா, இவரோட அம்மா இறந்துடுவாங்க. அந்த இறுதிச் சடங்குல கலந்துக்கிறதுக்காக போயிட்டுருப்பாரு. வேகமா போனதால ரோட்ல போன எவனோ ஒருத்தன் மேல கார ஏத்திடுவாரு. அவன் ஸ்பாட்லயே இறந்துடுறான். பதறிப்போற நம்ம ஹீரோ யாரும் பார்க்கல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு முதல்ல போய் அம்மாவோட இறுதிச் சடங்கை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பாடியை தூக்கி கார் டிக்கியில போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ ஆபீஸ்ல தான் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா உன்னோட வீட்லயும் கார்லயும் தான் சோதனை போட அங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மெசேஜ் வருது. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு முழிக்கிற நம்ம ஹீரோ ஒரு வழியா பாடியை மறைச்சு வச்சிடறான். அவன் பாடியை எங்க மறைச்சு வச்சான் அப்படின்றதான் இந்த படத்திலேயே ஹைலைட்டான விஷயம். படம் பார்க்கும்போது அது சஸ்பென்ஸாக இருக்கும். அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனையை முடித்தா அடுத்த நாள் காலையில் இவருக்கு ஒரு கேஸை அசைன் பண்ணுறாங்க. அது என்னன்னா, லீ அப்படின்ற ஒரு ரவுடி இருக்கான். அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது. அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இவருக்கு ஆர்டர் வருது. அந்த ஃபைலை எடுத்து பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்தா அந்த லீ தான் இவர் நைட்டு ஆக்ஷன் பண்ண ஆள். செத்து போனவனை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது? உண்மையை சொன்னால் மாட்டிக்குவோமே அப்படின்னு ஹீரோ அவனோட டீமை கூப்பிட்டுட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே போய் பார்த்தா அவன் வீட்டில் இல்லை. சரி போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது ஒரு பெட்ரோல் வண்டி வருது. என்ன விஷயம்னு கேட்டால், இல்லை இங்கே நேற்று நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா எங்களுக்கு ஒரு அனானமஸ் கால் வந்தது. அதான் ஸ்பாட்டில் ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா, விடமாட்டாங்க போலையே. நேற்று நைட்டு ஆக்சிடென்ட் பண்ணும்போது யாரும் பார்க்காத மாதிரி இருந்தது. இப்போ எவனோ போலீஸ்க்கு வேறு ஃபோன் பண்ணியிருக்கானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அதோ அங்கே இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பெட்ரோல் ஆஃபீஸர் சொல்ல, அட இதை பார்க்காம விட்டுட்டோமே, சிசிடிவியை செக் பண்ணால் ஆக்சிடென்ட் பண்ணது நாம தான் அப்படின்னு தெரிஞ்சிருமே, இப்போ என்ன பண்ணலாம், எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் அடுத்து அவன் இன்னும் ஷாக் ஆகுற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது. இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசுனா, அப்புறம் தம்பி பாடி எங்கே எடுத்து போட்டீங்க, எங்கே மறைச்சி வச்சிங்க அப்படின்னு கேட்குறான் ஃபோனில் பேசுகிறவன். ஹீரோவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இவன் யார் புதுசா, ஒரு மனுஷன் ஒரு நாள் எத்தனை பிரச்சனையை தான் சமாளிக்கிறது அப்படின்னு அழுவுறதா சிரிக்கிறதா அப்படின்ற நிலைமைக்கு போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவர் போலீஸ்கிட்ட மாட்டினாரா, ஃபோன் பண்ண ஆள் யார், அந்த பாடி அப்படி இவர் எங்கே தான் மறைச்சி வச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. சும்மா பரபரன்னு பறக்கிற படம் இது. ஒரு இடம் கூட உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸோ இல்லை லேகிங்கான சீன்ஸோ இருக்காது. படம் முழுக்க த்ரில்லிங்காகவே தான் கொண்டு போயிருப்பாங்க. வில்லன்னு ஒருத்தன் வருவான் பாருங்க, சும்மா ஆள் பார்க்க அர்னால்டு தம்பி மாதிரி இருப்பான். அவனை பார்த்தாலே ஹீரோ பயந்துடுவான். இவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோ தப்பிக்க போகிறான் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கே ஒரு பரபரப்பு வந்துடும். அந்த மாதிரி ஆக்டிங்கு, அந்த மாதிரி கேஸ்டிங். ஹீரோ நடிக்கிறானா இல்லை உண்மையாகவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங். அந்த பாடியை மறைச்சி வைக்கிற சீன்லலாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதை காமெடின்னு சொல்கிறதா இல்லை த்ரில்லிங்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த 10 நிமிஷம் சீனில் சும்மா மிரட்டியிருப்பாங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸும் இருக்கும். அதை ஹீரோவே எதிர்பார்த்துருக்க மாட்டான். பார்க்குற நம்மளுக்கும் ஓகேப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு தோண வச்சிரும். ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ சரியாக போகலை. ஒரு 2 நாளைக்கு அப்புறமா படம் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறத வச்சு வேர்ட் ஆஃப் மவுத்தில் பாப்புலர் ஆகி வசூலில் சக்க போடு போட்ட கொரியன் படம் இது. இந்த படத்தோட ஹைலைட்டு, இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த விதமான ஆபாச காட்சியோ ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சியோ இதில் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த படம் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. படம் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.